2026 வெறும் தேர்தல் அல்ல, சங்கிகளுக்கு இறுதி இலக்கு, நமக்கு வாழ்வா சாவா போராட்டம். இந்த கிரவுண்ட் என்னங்கறத சூஸ் பண்றது டெல்லிக்காரன், மேட்ச் என்னங்கறத சூஸ் பண்றவன் டெல்லிக்காரன். அவன் போட்ட கிரவுண்ட்ல, அவன் போட்ட பிட்ச்ல, அவன் வகுத்த ரூல்ஸ்ல ஆட வேண்டிய கடமை மட்டும்தான் நமக்கு இருக்கிறது. அந்த ஆட்டத்தில் இந்தியாவில் யாரும் தொட முடியாத உச்சத்தை தொட்டுக்காட்டிய இயக்கம் திராவிட இயக்கம். இன்றைக்கு உலகம் முழுக்க எல்லா முதலமைச்சர்களும் பயணம் பண்றாங்க. பிரதமர் பயணம் பண்றாரு, கோயிலுக்கு போறாரு. ராணுவத்துறை அமைச்சர் போனா எலுமிச்சத்தை இங்க இருந்து பேக் பண்ணிட்டு போறாரு. ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நம்முடைய தலைவர் வெளிநாடுகளுக்கு போகிற போது எதை ஆர்வமாக பார்க்கிறார் என்று கவனித்து பார்த்தால் திராவிட இயக்கத்தின் நவீனம் புரியும். 70களில் வங்கிகளை தேசியமயமாக்குவதற்கு கலைஞர் உதவினார் என்று ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடுறோம். 46ல் அது குறித்து சிந்தித்தவர் பேரறிஞர் அண்ணா. சும்மா ஏதோ ஒரு நாள்ல ஒரு நைட்ல எதுவும் நடந்துடல. கொஞ்சமாக இந்த தத்துவத்தை, இந்த இயக்கத்தை, இந்த இனத்தை செதுக்கி எடுத்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய பெருமை. கேஸ் அடுப்பு கொடுப்போம்னு ஒரு திட்டத்தை வைக்கும் பொழுது ஒரு IAS மூளை, ஒரு பியூரோக்ராட்டிக் மூளை எப்படி யோசிக்கும்னா, செலவாகும், 2 பர்னஸ் வேண்டாம், 1 பர்னஸ் கொடுப்போம். அந்த பெண் அடுப்படியை விட்டு வெளில வரணுங்கிறது தான் நோக்கம். 1 ஃபர்னஸ் இல்ல 2 ஃபர்னஸா குடு சொல்ல முடியும். ஏன்? எளிய மனிதர்கள் அதிகாரத்துக்கு வந்ததால் அந்த பார்வை வந்தது. இப்போது எங்கள் இலக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவது. 68ல் அண்ணா சொன்னார், 58ல் அண்ணா அழுதார், 68ல் அண்ணா சவால் விட்டார். சொன்ன சவாலை 2026ஆம் ஆண்டு நிறைவேற்றி காட்டியிருக்கிறது கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தாய் கட்சியான நீதி கட்சியின் 110 ஆண்டு கால வரலாற்றில், சுயமரியாதை இயக்கத்தின் 100 ஆண்டு வரலாற்றில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் 75 ஆண்டு கால வரலாற்றில் இந்த நாள் ஒரு மகத்தான நாள். நாம் அமர்ந்திருக்கிற இந்த தருணம் ஒரு பொன்னான தருணம். அப்படி என்ன மகத்துவம் இந்த நாளுக்கு இருக்கு? காலையிலிருந்து எந்த யூடியூப் ஓபன் பண்ணாலும் அறிவு திருவிழா, எந்த பேப்பரை திருப்பி பார்த்தாலும் அறிவு திருவிழா, எந்த தொலைக்காட்சியை திருப்பி பார்த்தாலும் அறிவு திருவிழா என்று தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் சமூக சூழலில் மாபெரும் அசைவை ஏற்படுத்தி இருக்கிறது கழக இளைஞரணியினுடைய அறிவு திருவிழா. ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இது உருவெடுத்திருக்கிறது. அந்த பிரம்மாண்டத்தின் காரணமாக இந்த நாள் மகத்துவமானதாக மாறுகிறதா என்று கேட்டால் இல்லை. இவ்வளவு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, இவ்வளவு ரீச் இருக்கே, அந்த ரீச் காரணமாக இந்த நாள் மகத்துவமானதாக மாறுகிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லை. முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் இளைஞரணியை சேர்ந்தவர்கள், இளைஞர்கள், தமிழ்நாட்டினுடைய கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கிலிருந்து எல்லா திசைகளிலிருந்தும் வந்து குவிந்திருக்கக்கூடியவர்கள். இந்த இளைஞர்களால் இந்த நிகழ்வு மகத்துவம் பெறுகிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லை. காலையிலே ஒரு புத்தகம் வெளியிட்டா ஏறக்குறைய 80 கட்டுரையாளர்கள் அந்த புத்தகத்திலே பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு நாளைக்கும் 10 அமர்வு, 50 ஆளுமைகள் உரையாற்றுகிறார்கள். இந்த 80-50 ஆளுமைகளால் இந்த அரங்கமும் இந்த நாளும் மகத்துவம் பெறுகிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லை. பிரம்மாண்டம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடும். பொருட்செலவு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். முன்னால் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வயதாக கூடும், ஆளுமைகள் மேடையில் இருப்பார்கள், கீழே போவார்கள், கீழே இருப்பவர்கள் மேலே வரலாம். இது அத்தனையும் மாற்றத்தக்கது. ஆனால் இந்த நாளுக்கு மகத்துவம் கூட்டக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் 4 பத்திரிகை நடத்தினா அந்த 4 பத்திரிகையை படிக்கிறதுக்கு ஊருக்கு 2 பேர் இருப்பான். அந்த 2 பேருக்காக பத்திரிகை நடத்திய இயக்கம் அல்ல. அந்த 2 பேர் படிக்க சொல்லி 200 பேர் கேட்பான்ல, அந்த 200 பேருக்காக பத்திரிகை நடத்திய இயக்கம் இந்த இயக்கம். உலக வரலாற்றில் எந்த இயக்கத்துக்கும் இல்லாத பெருமை இந்த இயக்கத்துக்கு தான் உண்டு. பத்திரிகைகளை படிப்பவர்களுக்காக அல்லாமல் படிக்க சொல்லி கேட்பவர்களுக்காக இயக்கம் நடத்தியவர்கள் நாம், இதழ்கள் நடத்தியவர்கள் நாம். இன்றைக்கு ஒரு 100 ஆண்டுகள் கழித்து பார்த்தால் எவ்வளவு சிறப்போடு இந்த மேடையிலே நாமெல்லாம் வீற்றிருக்கிறோம், இந்த அரங்கத்திலே நாமெல்லாம் வீற்றிருக்கிறோம். 80 ஆளுமைகள் எழுதுகிறார்கள், 50 ஆளுமைகள் பேசுகிறார்கள். அத்தனை எண்ணிக்கை அல்ல செய்தி, அவ்வளவு இருக்கிறது இந்த இயக்கம் குறித்து பேசுவதற்கும் எழுதுவதற்கும். அதுதான் செய்தி. இந்த நாளின் மகத்துவம் எதில் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு 100 ஆண்டு இயக்கம், 75 ஆண்டு கழகம், இன்றைக்கு எத்தனை அறிவு வலிமையோடு இருக்கிறோம் என்பதை பறைசாற்றுகிற நாள் இந்த நாள். அதனால் இந்த நாள் மகத்துவம் பெறுகிறது. 2வது பெருமிதம் என்ன? இதே பகுதியில், சென்னையினுடைய மத்திய பகுதியில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்பட்டாங் ரோட்ல நம்முடைய தாத்தா TM நாயர் கூட்டம் போட்டு, அன்றைக்கு இருந்த அந்த தொகுதியினுடைய MLA அண்ணன் பரந்தாமன் இருக்கிறார், கூட்டம் போட்டு ஒரு உரையாற்றுகிறார். சலவை தொழிலாளர்கள் குறித்து அவர்களுக்கு மத்தியிலே ஆற்றப்பட்ட உரை, திராவிட இயக்க வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய உரை.
நீங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு ஒரு டைம் டிராவல் பண்ணி பாருங்க. 100 வருடத்திற்கு முன்னால் பாமரர்களாக இருந்த மனிதர்களோடு அரசியல் பேசிய ஒரு கட்சி, அரசியல் பேசிய ஒரு இயக்கம் 100 வருடங்களுக்கு பின்னால் ஜென் செட், ஜென் ஆல்பா இவர்களெல்லாம் அரசியல் பேச வந்துவிட்ட பிறகும் உங்களுக்கு நிகராக, உங்களை விட அதிகமாக அரசியல் பேசக்கூடிய கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்குன்னு ஒரு இயக்கத்தால் சொல்ல முடியும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். 2 பெருமிதம் தான். நம்முடைய அறிவை பறைசாற்றுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நாம எவ்வளவு ரேப்பிடா அப்டேட் ஆகிறோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இந்த இயக்கம் தன்னை எப்படி அப்டேட் செய்து கொள்கிறது என்பதை பறைசாற்றுகிற இந்த நிகழ்ச்சி. அதனால் இந்த நாள் பெருமிதம் அடைகிறது. இன்னும் சொல்ல போனா நிறைய முறை பேசினாங்க. தோழர் மதிவதனி கூட பேசுகிற போது அதை குறிப்பிட்டு சொன்னார். இன்னும் 6 மாதத்தில் தேர்தல். தேர்தல் என்றால் சாதாரணமான தேர்தல் அல்ல. சங்க பரிவார கும்பலுக்கு தமிழ்நாட்டில் காவி பெயிண்ட் அடிச்சிட்டா அவங்களுடைய மொத்த டார்கெட்டும் அச்சீவ். இந்தியாவில் அவர்கள் சாதிக்க நினைக்கிற அத்தனையும் சாதித்து முடித்து விடுவார்கள். சங்கி கும்பலுக்கு தமிழ்நாடு இறுதி இலக்கு. ஆனால் 1000-2000 ஆண்டுகளாக பிளவுவாத அஜெண்டாவோடு யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் எல்லையிலே நிறுத்தி விரட்டி அடித்த தமிழர்களுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் இது வாழ்வா சாவா போராட்டம். 2026 வெறும் தேர்தல் அல்ல, சங்கிகளுக்கு இறுதி இலக்கு, நமக்கு வாழ்வா சாவா போராட்டம். அப்படிப்பட்ட ஒரு தேர்தலை 6 மாதத்தில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு அறிவு திருவிழா என்கிற பெயரில் விழா எடுத்துக் கொள்ளக்கூடிய துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தெம்பும் திராணியும் திமுகவை தவிர வேறு எந்த இயக்கத்திற்கும் இந்த நாட்டில் இருக்காது. அப்ப பல நேரங்களில் நாம சொல்லுவோம் இது அரசியல் கட்சி அல்ல என்று. இன்னைக்கு தேர்தல் குறித்து ஒரு பயிற்சி பாசறையை நடத்தியிருந்தோம்னா வெறும் அரசியல் கட்சியாக இருந்திருப்போம். பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான அரசியல் கட்சிகளில் இந்த இயக்கமும் ஒன்று, அப்படி போயிருக்கும். ஆனால் இன்றைக்கும் 75 ஆண்டு கால பயணத்தை, வந்த வழியை, பெற்ற தழும்பை எல்லாவற்றையும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு விழாவை நாம் எடுக்கிறோம் என்று சொன்னால் நாம் தேர்தலுக்காக வேலை செய்யக்கூடிய இயக்கம் அல்ல, அடுத்த தலைமுறைக்காக வேலை செய்யக்கூடிய இயக்கம், அடுத்த தலைமுறைக்காக வேலை செய்யக்கூடிய கழகம். அதில்தான் நம்முடைய பெருமிதம் இருக்கிறது. இப்போ உடனே கேள்வி கேட்கலாம், இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு ஆச்சரியமும் இல்லை. தேர்தல் 6 மாசத்துல வச்சுட்டு கொள்கை திருவிழா எடுப்பது கூட ஒரு மேட்டர் கிடையாது. கோவிட் எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு நெருக்கடியை சந்திச்சோங்கிறது தெரியும். நைட்டு தூங்கினோம்னா காலையில எழுந்திருப்போமான்னு தெரியாது, உயிர் இருக்குமான்னு தெரியாது. உயிருக்கு பயந்து வீடுகளுக்குள் இந்த உலகமே முடங்கி கொண்டிருந்த ஒரு நாளில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கொள்கை வகுப்பெடுப்பதற்காக இணைய வழியில் பாசறை கூட்டத்தை நடத்தியவர் இந்த இயக்கத்தின் இளந்தலைவர். அப்ப இன்னைக்கு அறிவு திருவிழா நடத்துவது என்பது கோவிட் காலத்தில் அவர் பயிற்சி பாசறை நடத்தியதின் தொடர்ச்சி தானே தவிர இது புதிதாக தோன்றியது அல்ல. அப்ப இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு வலிமை மிக்க கரங்களிலே, பாதுகாப்பான கரங்களிலே, நீங்கள் எப்படி துணிச்சலோட நடைபோட்டீங்களோ, எங்க அப்பா எப்படி துணிச்சலோட நடைபெற்றாரோ அதே துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் உறுதியோடும் நானும் நடைபோட முடியும் என்கிற அந்த உறுதியை கொடுத்தவர் தான் இந்த இயக்கத்தின் இளந்தலைவர். அவருக்கு இந்த நிகழ்வுக்காக ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நேரடியா விஷயத்துக்கு வந்தெல்லாம் பயப்பட வேண்டாம். 8:30 மணிக்கு பொருளாதாரம் குறித்து பேசுவது என்பது ஒரு சவாலான விஷயம்தான். ஆனால் தமிழ்நாட்டில் எனக்கு திராவிடத்தின் பொருளாதார திசை வழி என்று கொடுத்திருக்கிறார்கள். திராவிட இயக்கத்திற்கு பொருளாதார தத்துவம் உண்டா அப்படின்னு நாம ஒரு கேள்வியை கேட்டோம்னா அதுல சந்தேகமான பதில்கள் வரும். இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இருக்குன்னு சொல்றவங்க இருப்பாங்க, இல்லைன்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஆனால் இருக்க முடியுமாங்கிற கேள்வியை நாம கேட்கணும். அது முதல்ல கஷ்டம். ஏன்னா இந்தியா என்கிற நாடுகளுக்குள்ளாரத்தான் நாம நம்முடைய எண்ணங்களையும் திட்டங்களையும் செயல்படுத்த முடியும். பொருளாதாரத்திற்கான ஒரு மேசிவான கொள்கையை வரையறுக்கக்கூடிய இடத்தில் நாம் எப்போதும் இருந்ததில்லை. இந்த கிரவுண்ட் என்னங்கிறத சூஸ் பண்றது டெல்லிக்காரன், இந்த மேட்ச் என்னங்கிறத சூஸ் பண்றவன் டெல்லிக்காரன், இதுக்கு பவுண்டரி எதுங்கிறத சூஸ் பண்றவன் டெல்லிக்காரன், இதுக்கு ரூல்ஸ் எதுங்கிறத சூஸ் பண்றவன் டெல்லிக்காரன். அவன் போட்ட கிரவுண்ட்ல, அவன் போட்ட பிச்சில், அவன் வகுத்த ரூல்ஸ்ல ஆட வேண்டிய கடமை மட்டும்தான் நமக்கு இருக்கிறது. அந்த ஆட்டத்தில் இந்தியாவில் யாரும் தொட முடியாத உச்சத்தை தொட்டுக்காட்டிய இயக்கம் திராவிட இயக்கம். அதுலதான் நம்ம பெருமை இருக்கு. நாம ரூல்ஸ் வகுத்து நாம ஆடுவதில் பெருமை அல்ல, அவன் வகுத்த ரூல்ஸ்குள்ள போய் ஆடி ஜெயிச்சு காட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதில் தான் நம்முடைய பெருமிதம் இருக்கிறது. இப்ப நாம திருப்பி வருவோம். நமக்கு தத்துவம் இருக்க முடியுமா இல்லையாங்கிறது வேணா சந்தேகத்துக்கு உட்பட்டதா இருக்கலாம், ஆனா வழிமுறை இருக்கலாம். we cannot have ideology but we can have approach. ஒரு திட்டத்தை நமக்கு ஏற்றார் போல அணுகக்கூடிய அப்ரோச் திராவிட இயக்கத்திற்கு உண்டு. அதன் தொகுப்பு தான் திராவிட பொருளாதாரம் என்று நாம் கருதலாம். முதல் கேள்வி,
திராவிட இயக்கத்தினுடைய பொருளாதார பார்வை மரபான பழமைவாத பார்வையா நவீன பார்வையா? இவ்வளவுதான் கேள்வி. காந்திய பொருளாதார பார்வையை எடுத்துக்கிட்டோம்னா அவர் கிராமங்கள் எல்லாம் கிராமங்களாவே இருக்கணும் அப்படின்னாரு. கிராம சுயராஜ்யம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. ஒரு ராட்டையை வச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். நான் தவறாக சொல்லல. மெஷினை போடுவோம்னு சொன்னா ஐயோ மெஷின் அலர்ஜிப்பா அப்படின்னாரு. அந்த இடத்திலிருந்து திராவிட இயக்கம் மாறுபடுது. என்ன மாறுபடுதுன்னா, பழமையை விட்டொழித்து விட்டு புதியவற்றை நோக்கி நகருவோம். உலகத்தில் எதுவெல்லாம் புதிதாக வருகிறதோ அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை பார்வை. அதனால தான் 1970களில் கம்ப்யூட்டர் வந்த போது தந்தை பெரியார் மூட்டு வலியோட தூக்கி கொண்டு போய் கம்ப்யூட்டரை போய் பார்க்க போனார். இன்றைக்கு உலகம் முழுக்க எல்லா முதலமைச்சர்களும் பயணம் பண்றாங்க. பிரதமர் பயணம் பண்றார், கோயிலுக்கு போறாரு. ராணுவத்துறை அமைச்சர் போனா எலுமிச்சத்தை இங்க இருந்து பேக் பண்ணிட்டு போறாரு. இந்த கதையெல்லாம் நடக்குது. ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நம்முடைய தலைவர் வெளிநாடுகளுக்கு போகிற போது எதை ஆர்வமாக பார்க்கிறார் என்று கவனித்து பார்த்தால் திராவிட இயக்கத்தின் நவீனம் புரியும். அவர் துபாய் போயிருந்த போது ஃபியூச்சர் மியூசியத்தை போய் பார்க்கிறார். அமெரிக்கா போயிருந்த போது ஆள் இல்லாத வாகனங்களில் பயணிக்கிறார். இப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்தியாவில் இல்லாத டெக்னாலஜியை கூட அறிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய உத்வேகத்தை இந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய தலைவராக நம்முடைய தலைவர் தமிழகத்தின் முதல்வர் இருக்கிறார். இந்த நவீன பார்வை அண்ணாவிடம் இருந்து வருகிறது. இந்த நவீன பார்வை பெரியாரிடம் இருந்து வருகிறது. இந்த நவீன பார்வை முத்தமிழறிஞர் கலைஞரிடம் இருந்து வருகிறது. இன்னைக்குங்க 2025ல சாதாரணமா சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? எப்பா அந்த டிராக்டர்லாம் போட்டுதான் நிலம் வீணா போச்சு, ஏற்கலப்பைய பிடிச்சி உழுதான் நிலம் அப்படியே பொல பொல பொலன்னு இருக்கும், 4 மூட்டை அவிச்சான், இன்னைக்கு 400 மூட்டை உற்பத்தி பண்றோம், உரமெல்லாம் போட்டுதான் எல்லாம் செத்து போச்சு, பம்பு செட்டு போட்டு 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 பூமி தாயை நாசம் பண்ணிட்டாங்க. கேட்கிறோமா இல்லையா? பேசுறாங்க இல்ல? ஆனால் 2025லேயே இப்படிப்பட்ட பழமைவாத சிந்தனைகளை பெருமையாக முன்வைக்கிற போது 1946லும் 56லும் முத்தமிழறிஞர் கலைஞரும் பேரறிஞர் அண்ணாவும் சட்டமன்றத்தில் 57 58ல பேரறிஞர் அண்ணா சொல்லுகிறார், முதல் விஷயம் உழவு தொழிலுக்கு கருவிகளை மெக்கானைஸ்டு மெஷின்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றது குறித்து இந்த அரசிடம் என்ன கேள்வி இருக்கிறது, என்ன திட்டம் இருக்கிறது என்று வேளாண்மையினுடைய வெட்டு தீர்மானத்தின் மீது அண்ணா கேட்கிறார். கிராமங்கள் தான் பெருமை என்று காந்தியார் சொல்லிக் கொண்டிருந்த போது கிராமங்கள் அழிந்து ஒளியட்டும், வசதி அடைந்த நகரங்களை நோக்கி நாம் எல்லாம் நகருவோம், சாதியும் விட்டொழியும் வசதியும் சேர்ந்து வரும் என்று பெரியார் முழங்கி கொண்டிருந்தார். அப்படியே வாங்க அடுத்தது, உரம் பத்தி இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஆனா அண்ணா கேட்கிறார், உரத்தை பயன்படுத்துறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில், இதை சரி செய்வதற்கு இந்த அரசு முன் வருமா என்று 57 58ல சட்டமன்றத்தில் அவர் கேட்ட குறிப்பு இருக்கு. அப்படியே வாங்க, தண்ணி பம்பு போட்டு எடுக்கிறது குறித்து இன்னைக்கு நம்ம கிட்ட மாற்று பார்வை இருக்கு. ஆனால் பாலாற்று பகுதியில் வறட்சி ஏற்பட்டிருக்கிறது, நீங்கள் எப்படியாவது பம்பு செட்டு மூலம் விவசாயத்தை ஊக்கப்படுத்துவதற்கு திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று அன்றைய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, 2025ல் நவநாகரிக ஆடை போட்டுக்கிட்டு MBA வரைக்கும் படிச்சுட்டு வெளிநாடுகளில் படிச்சுட்டு வரக்கூடிய ஒருத்தருக்கு விவசாயத்தின் மீது ஒரு சென்டிமெண்ட் வருது இல்ல, அந்த சென்டிமெண்ட் நவீனத்தை அலோ பண்ண மாட்டுது. ஒரு டிராக்டர் பார்த்தா அவர்ஷன் ஆகுது, இவனை இறங்கி உழவு ஓட்ட சொன்னா ஓட்டுவானா? 1 மணி நேரம் நிற்பானா? மாட்டான். அப்ப யாரோ ஒரு கூலி தொழிலாளி அதை செய்யணும், பார்த்து ரசிக்க வேண்டும் என்கிற பண்ணை மனநிலை ஊறி கிடக்கிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தலைவர்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு சாத்தியப்படாத சிந்தனைகளை எல்லாம் சாத்தியப்படுத்தினார்கள். அப்ப நவீனத்தை நாம அப்படியே கிராப் பண்ணிட்டே இருந்தோம், அதை யோசிச்சுட்டே இருந்தோம். அப்படியே அடுத்து வாங்க தொழில். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? தொழில் வளர்ச்சிக்கு எதிரான சிந்தனைகள் பொதுவாகவே சமூகத்தில் ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்னா கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. 4 பேர் அதுக்கு எதிராக பேசினாங்கன்னா அதை எடுத்து நாம பேசி அவங்களை சமாளிக்க வேண்டியிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் சேலத்திலிருந்து யாராவது வந்திருந்தா தெரியும், இங்கே அமைப்பாளர் துணை அமைப்பாளர்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த சேலம் உருக்காலைக்காக 15 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் போராடியது. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 15 வருஷம் போராடி இருக்கோம். இதோ சேலத்தில் முச்சந்தில நின்று போராடல, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசணும், சட்டமன்றத்தில் மட்டும் பேசல, நாடாளுமன்றத்தில் பேசணும். அத்தோடு நிக்கல. 1968 முதலமைச்சராக ஜப்பானுக்கு பயணப்பட்ட பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஜப்பான் அரசிடம் வைத்த கோரிக்கை, இந்திய அரசாங்கத்திற்கு சேலத்திலே உருக்காலை அமைப்பதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார். சாதாரண சேலம் ஸ்டீல் பிளான்ட் இன்னைக்கு சாதாரணமா தெரியும். அந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்காக 60களில் ஒரு இயக்கம் 15 வருடம் ரோட்லையும் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் வெளிநாடுகள்லையும் மன்றாடி இருக்கிறது. அந்த கட்சிக்கு பெயர் தான் திமுக. அப்ப
அப்ப தொழில் வளர்ச்சியில நமக்கு இருந்த முனைப்பு இந்த நாட்டில் எந்த கட்சிக்கும் கிடையாது. அன்னைக்கு இருந்த கட்சிக்கு சரி, இன்னைக்கு இருந்த கட்சிக்கு சரி. அப்படியே வாங்க அடுத்து. வங்கிகள் ஒரு பொருளாதார சக்கரத்தில் வங்கிகளினுடைய தேவை, வங்கிகளினுடைய பங்கு என்பது இன்றியமையாது. பேங்க் நீங்க எடுத்துட்டீங்கன்னா தொழில பல விஷயங்கள் முடங்கிடும். பேரறிஞர் அண்ணா ஒரு 46ல தன்னுடைய தம்பிகளுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். 46ல இன்னையில இருந்து ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி யோசிங்க. அந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்திருக்கணும்? தம்பி பூத் ஸ்லிப்பை வாங்கினியா, பாத்தியா, ஓட்டர் லிஸ்ட்டை பாத்தியா, ஹிந்தி எதிர்ப்புக்கு போவோமா, இப்படி கேட்டிருந்தா பரவாயில்ல. அவர் ஒருபடி மேல போய் சொல்றார். இப்ப நம்மளே உதாரணத்துக்கு பார்ப்போம். இப்ப நான் இருக்கேன், கீழே எங்க அண்ணன் கோல்டு பிரகாஷ் உட்கார்ந்துருக்காரு. 2 பேரையும் எடுத்துப்போம். எனக்கு நிலம் பணம் இருக்கு. ஆனா அந்த பணத்தை எதிலையாவது முதலீடு பண்றதுக்கு அச்சமா இருக்கு. திரும்பி வருமோ வராதோ, தொழில் தொடங்கினா நட்டமாயிடுமோ அப்படின்னு அச்சமா இருக்கு. ஆனா பிரகாஷ் அண்ணனுக்கு தொழில் தொடர்பான யோசனை நிறைய இருக்கு, கான்டாக்ட் நிறைய இருக்கு. ஆனா தொழில் தொடங்குவதற்கு பணம் இல்லை. ஒரு பக்கம் தொழிலுக்கான ஆசை இருக்கு, பணம் இல்லை. மாத்தி சொல்லிட்டேன், நானே மாத்தி சொல்லிட்டேன். ஆசை இருக்கு, திறமை இருக்கு, பணம் இல்லை. இன்னொரு பக்கம் பணம் இருக்கு, பயம் இருக்கு. இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்றதுக்கு ஒரு ஏஜென்ட் தேவையில்ல. அந்த ஏஜென்ட் தான் வங்கின்னு டீ கடையில சாதாரண டீ குடிச்சு கொண்டிருந்த தன்னுடைய தொண்டர்களுக்கு வங்கிகளின் தத்துவம் குறித்து வகுப்படுத்தவர் பேரறிஞர் அண்ணா. இந்த இயக்கம் சாதாரணமாக வந்து விடவில்லை என்பதற்கு இது ஒரு சான்று. இதை சொல்லிட்டு அடுத்து சொல்றார், இன்னைக்கு தொழில்துறையில வட இந்தியா தான் கோலா வச்சுது, நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு வருத்தப்படுறியே, ஏன்? ஏன்னா முதல் கொடுக்கக்கூடிய வங்கிகள் எல்லாம் வடவர்கள் கையில் இருக்கிறது. வங்கிகள் நம்ம கிட்ட ஒண்ணும் இல்ல, நம்ம கிட்ட யோசனை இருக்கலாம், திறமை இருக்கலாம், துணிச்சல் இருக்கலாம், முதல் போடுவதற்கு வங்கிகள் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த கவலைதான் 1970களில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு நெருக்கடி கொடுத்து வங்கிகளை தேசியமயமாக்குவதற்காக முத்தமிழர் கலைஞரை உந்தித் தள்ளியது. இப்ப 70களில் வங்கிகளை தேசியமயமாக்குவதற்கு கலைஞர் உதவினார் என்று ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடுறோம். 46ல் அது குறித்து சிந்தித்தவர் பேரறிஞர் அண்ணா. சும்மா ஏதோ ஒரு நாள்ல ஒரு நைட்ல எதுவும் நடந்துடல. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தத்துவத்தை, இந்த இயக்கத்தை, இந்த இனத்தை செதுக்கி எடுத்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய பெருமை. அப்ப மாடர்னிட்டி, மெஷின்ஸ் அலோ பண்ணு, வங்கிகளை தேசியமயமாக்கு, தொழில்களை ஊக்குவி. இந்த தத்துவம் தான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை பொருளாதார பார்வையாக இருந்திருக்கிறதே தவிர நாம் ஒரு நாளும் பின்னோக்கி சிந்தித்தவர்கள் அல்ல. மரபுக்குள் சிக்கிக்கொண்டு பிற்போக்குவாதிகளாக நாம் இருந்ததே கிடையாது. அப்படியே வருவோம். ஒரு பொருளாதாரத்தினுடைய அடிப்படை பேராசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க, வகுப்பெடுக்கக்கூடியவர்கள், அவங்கள வச்சு நான் எல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் இன்னைக்கு நான் ₹1 ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு பண்றேன்னா எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? அதுல இருந்து எனக்கு என்ன லாபம் கிடைக்குது? நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், எனக்கு என்ன டிவிடெண்ட் கிடைக்குது, என்ன ரிட்டர்ன் கிடைக்குது? இதுதான் அடிப்படையான பொருளாதார எதிர்பார்ப்பா இருக்கும். திராவிட இயக்கம் தொடர்ச்சியான முதலீடுகளை செய்து கொண்டே இருந்தது. உதாரணத்துக்கு பார்ப்போம். ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கான ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அது ஒரு முதலீடு. அந்த குழந்தைக்கு ஊசி போடுறோம், டாக்டர், ஊட்டச்சத்து, அது ஒரு முதலீடு. அந்த தாய்க்கு பிரசவ காலத்துல நிதியுதவி செய்யறோம், அது ஒரு முதலீடு. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூல் கட்டுறோம், டீச்சர் வச்சிருக்கிறோம், அது ஒரு முதலீடு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்து, காலில் போட்டிருக்க செருப்புல இருந்து, புக்ல இருந்து, சாப்பாட்டுல இருந்து எல்லாவற்றையும் கொடுக்குறோம், அது ஒரு முதலீடு. அடுத்து அந்த குழந்தை காலேஜுக்கு வருது. காலேஜுக்கு வரும் பொழுது அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா கட்டண சலுகை, அது ஒரு முதலீடு. இப்படி முதலீடுகளை செஞ்சுட்டே வரோம். அடுத்து தலையீடுகள், இன்டர்வென்ஷன். என்ன இன்டர்வென்ஷன் பண்றோம்? ஒரு குழந்தை காலேஜுக்கு வருதுன்னா அங்க பிற்படுத்தப்பட்ட சமூகமா, பட்டியலினமா, பழங்குடியினமா பார்த்து ரிசர்வேஷன் கொடு, அது ஒரு தலையீடு. அந்த ரிசர்வேஷன் கொடுத்த பிறகு அந்த குழந்தை காலேஜ்ல படிக்கிறப்ப நாலேஜை எப்படி எம்பவர் பண்றது? இன்னைக்கு நான் முதல்வன் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கோம், அது ஒரு தலையீடு. அப்போ ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து வேலைக்கு செல்கிற வரை இந்த அரசாங்கம் ஒரு 10-15 திட்டங்களின் மூலமாக முதலீடுகளையும் ஒரு 5-6 திட்டங்களின் மூலமாக தலையீடுகளையும் செய்கிறது. இந்த முதலீடும் தலையீடு என்ன ஆகுது? நல்ல சம்பாதிக்கக்கூடிய திறனுள்ள ஆளுமையாக அந்த குழந்தையை, அந்த ஆணை, அந்த பெண்ணை சமூகத்துக்கு கொடுக்குது. அந்த பிள்ளை வரான், சம்பாதிக்கிறாங்க, சம்பாதித்த பிறகு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வரி கட்டுறான், அதை செலவு பண்றாங்க, செலவு பண்றதுக்கு ஒரு வரி கட்டுறான், அதை எங்கேயாவது சேமிச்சு வைக்கிறாங்க, இல்ல முதலீடு பண்றாங்க, அதுக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னு வேற ஒன்று இருக்கு. அதுக்கு ரிட்டர்னுக்கு, அதனுடைய முதலீட்டில் வரக்கூடிய லாபத்துக்கு ஒரு வரி கட்டுகிறார்கள். அப்ப சாதாரண குடிசை தொழிலாளி, குடிசையில் பிறந்த ஒரு குழந்தைக்கு ஒரு 20 வருடம் இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய முதலீடுகளும் தலையீடுகளும் அடுத்த 80 வருடம் அந்த குழந்தை சாகிற வரைக்கும் ரிட்டர்னா வந்துகிட்டே இருக்கு. இதுதான் சமூக முதலீடுகள். இந்த சமூக முதலீட்டை திட்டமிட்டு செயல்படுத்திய ஒரே இயக்கம் இந்த நாட்டில் திராவிட இயக்கம் மட்டும்தான், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். மற்ற எல்லாம் தோத்து போயிட்டாங்க.
அருண்ஜேட்லி போட்ட கடைசி பட்ஜெட்டை ஒரு ஆங்கில பத்திரிகையில் எழுதுனாங்க, புவர் காப்பி ஆஃப் டிராவிடியன் பட்ஜெட் அப்படின்னு எழுதுனாங்க. நாம சரியா செஞ்சோம், ஒன்றும் கிடையாது. சிற்பி கையில கொடுக்க உளியும் கல்லுடைக்கிறவங்க கையில கொடுக்குற உளியும் வித்தியாசம் இருக்கு. அதே கான்செப்ட் தான், பணத்தை கொடுக்கறது தான். அதை ஒரு சிற்பி செஞ்சா சமூக நல திட்டம், ஒரு கல்லுடைக்கிறவங்க கொடுத்தா அடிச்சு செதறிடும். திராவிட இயக்கம் சிற்பி போல செதுக்கியது, சங் பரிவார் கும்பல் கல்லுடைப்பவர்களை போல உடைத்து சுக்கு நீராக எல்லாத்தையும் வீசியது. இப்ப இந்த முதலீட்டை எதிரெல்லாம் செஞ்சோம். இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துங்க, இந்த புத்தகம் காலையில ஒரு வெளியிட்டோம். அந்த புத்தகத்துல 4 தலைப்புகளாக அதை பிரித்திருக்கிறார்கள். ஒன்னு அரசியல், இன்னொன்னு சமூகம், 3வது பண்பாடு, 4வது பொருளாதாரம். இந்த அரசியல், சமூகம், பண்பாடு, இந்த 3லையும் நாம செஞ்ச முதலீடு இருக்குல்ல, இதுதான் பொருளாதாரத்தில் ரிசல்ட்டா வருது. அரசியல் தலையீடு எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் ஒருத்தர் அரசியல் கட்சியில் ஆளுமையாக ஜெயிக்கணும்னா அவருக்கு 3 விஷயம் தேவைப்பட்டுச்சு 1900களில், ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி. ஒன்னு சாதி இருக்கணும். சாதியால் மேலே வைக்கப்பட்ட ஒரு அடுக்கில் பிறந்திருந்தா தான் அவர் அரசியலில் மிளற முடியும். அடுத்தது பெரிய பொருளாதார பலம் இருக்கணும். 3வது வெளிநாட்டில் கல்வி படிச்சுட்டு வந்தவங்க மட்டும்தான் இன்னைக்கு அரசியல்வாதிகளாக இருந்தார்கள். இந்த 3 தகுதியில் சாதிய தகுதியை நீதி கட்சி தூக்கி எறிந்தது. எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் படிச்சிருந்தா, பணம் இருந்தா அதிகாரத்துக்கு வர முடியும், மக்கள் செல்வாக்கு இருந்தா என்பதை நீதி கட்சி நிகழ்த்தி காட்டியது. அடுத்தது வாங்க, அண்ணா வந்தார், பெரியார் நாடெல்லாம் உழைத்தார். அதனுடைய விளைவு திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பொருளியல் தகுதியையும் தூக்கி எறிந்தது. அதனால தான் ராமநாதபுரம் ராஜாவை எதிர்த்து குதிரவண்டி தங்கப்பனால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அதனால தான் இங்கே முன்னால இருக்கக்கூடிய பல பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு நாம சொல்றது 1960களில் 70களில் 2025லும் அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து எம்எல்ஏக்களை உருவாக்கக்கூடிய, எம்பிக்களை உருவாக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா நமக்கு மட்டும்தான் அதிகாரத்திற்கு வருவதற்கு பொருளியல் தகுதி தேவை இல்லை என்கிற பார்வை இருந்தது. அப்படி வந்ததுனால தான் கலைஞரால கேஸ் அடுப்பு கொடுங்க, ப்ரொஃபஸருக்கு தெரியும், அவர் அந்த கூட்டத்திலே இருந்திருப்பாங்க. கேஸ் அடுப்பு கொடுப்போம்னு ஒரு திட்டத்தை வைக்கும் பொழுது ஒரு ஐஏஎஸ் மூளை, ஒரு பியூரோக்ராட்டிக் மூளை எப்படி யோசிக்கும்னா, செலவாகும், 2 பர்னஸ் வேண்டாம், 1 பர்னஸ் கொடுப்போம் அப்படின்னு யோசிக்கும். ஒரு ஒரு சாதாரண எளிய பின்புலத்திலிருந்து மண்ணிலையும் புழுதியிலையும் உருண்டு பிறண்டு வந்த ஒரு தலைவரால தான் அந்த பெண் அடுப்படியை விட்டு வெளில வரணுங்கிறது தான் நோக்கம். 1 ஃபர்னஸ் இல்ல 2 ஃபர்னஸா குடு சொல்ல முடியும். ஏன்? எளிய மனிதர்கள் அதிகாரத்துக்கு வந்ததால் அந்த பார்வை வந்தது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழே தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லயும் நூலகம் கட்டணும்னு சொல்றோம். ஏற்கனவே நூலகம் இருக்கே, அந்த ஊர்களுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கும்பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரே வார்த்தையில் அதை முறியடிக்கிறார். ஒரு பியூரோக்ராட்டிக் அப்ரோச் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு எம்எல்ஏக்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஃபைலுக்கும் அவங்க எவ்வளவு அலைச்சல் அலையறாங்க அப்படின்னுட்டு. அந்த பியூரோக்ராட்டிக் அப்ரோச் என்ன பண்ணும்? ஏற்கனவே ஒரு நூலகம் இருக்கும்போது உனக்கு ஏன் இன்னொரு நூலகம்னு கேட்கும். முத்தமிழறிஞர் கலைஞர் தான் கேட்டார், ஊருக்கு ஒரு கோயில் மட்டுமா இருக்கு? ஊருக்கு ஒரு கோயில் மட்டுமா இருக்கு? அந்த கேள்வி உங்களுக்கு வரலையேன்னு அவர் மட்டும் தான் திருப்பி கேட்டார். இந்த பார்வை ஒரு மேட்டுக்குடி சமூகத்திலிருந்து வந்தவரால் சிந்திக்க முடியாது. அண்ணா அடித்தளத்தை உடைத்து எளியவர்களை அரசியலில் அனுமதிச்சார்ல, அந்த இடத்திலிருந்து வந்த ஒரு தலைவரால் தான் இப்படி சிந்திக்க முடியும். இதுதான் அரசியல்ல நாம பண்ண தலையீடு. சமூகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்டது சொல்ல முடியும். ஒவ்வொரு சமூக நலத்திட்டமும் அப்படியான திட்டங்கள் தான். பண்பாடுன்னு வருவோம். பண்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான், பெண்களை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைங்கிறது தான் நாம சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த நாகரிக பண்பாடு எல்லாம் அதைத்தான் சொன்னது. அந்த பண்பாட்டை பெரியார் தமிழ்நாடெங்கும் ஓடி 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 பேசி பேசி உடைக்கிறார். என்ன விளைவு? இன்னைக்கு இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் விமன் லேபர் பார்ட்டிசிபேஷன்ல 100 பேர் இண்டஸ்ட்ரி வேலைக்கு போனா 42 பேர் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறார்கள். பெரியார் உழைக்காமல் போயிருந்தால் இது நடந்திருக்காது. அண்ணா உழைக்காமல் போயிருந்தால் இது நடந்திருக்காது. முத்தமிழறிஞர் கலைஞர் திட்டங்கள் தீட்டாமல் போயிருந்தால் இது நடந்திருக்காது. அப்ப பண்பாட்டு ரீதியா நாம ஒரு இன்டர்வென்ஷன் கொண்டு வரோம். பெண்களை எம்பவர் பண்ணுங்கிறது அந்த இன்டர்வென்ஷன். அந்த இன்டர்வென்ஷன் பொருளாதாரத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வள்ளுவர் கோட்டத்தில் நிற்கிறோம். இந்த வள்ளுவர் கோட்டத்தில் பொருளியல் சார்ந்து வந்தாலே ஒரு குறள் தான் நமக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னுட்டு. இன்னைக்கு திராவிட மாடல் அரசு இதற்கு மிகச்சரியான சான்று. திராவிட மாடல் அரசை போல வேறு எந்த அரசையும் இதுக்கு சான்றாக நம்மளால பொருத்த முடியாது. இயற்றல் நீங்க யோசிச்சு பாருங்க. வின்ஃபாஸ்ட் நம்ம அரசு வந்த பிறகுதான் வந்துச்சு. ஓடி போயிட்டான் பயந்துட்டு ஃபோர்ட் நம்ம அரசு வந்த பிறகுதான் வந்தது.
இந்தியாவில் எந்த மாநிலமும் சாதிக்காத வகையில் 4 ஆண்டு காலத்தில் 10 லட்சம் கோடிக்கு அந்நிய நேரடி முதலீட்டை கொண்டு வந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? இயற்றல்னா ஒரு திட்டத்தை வகுக்கிறது, முதலீடுகளை கொண்டு வருது. ஈட்டல், அதுல இருந்து பொருளாதாரம் வருது. அதனால தான் பேராசிரியர் சுட்டிக்காட்டினார்களே, இந்தியாவில் எந்த மாநிலமும் வளராத அளவிற்கு 11.19% வளர்ச்சியை அடைந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஒரே அரசு திராவிட மாடல் அரசு. அது அல்ல செய்தி. எடப்பாடி பழனிசாமி நான் என் ஆட்சியில பால் ஓடுனுச்சு, தேனு ஓடுனுச்சு, ஊன்லாம் பேசுறாப்புல, எவ்வளவு விட்டுட்டு போனார் தெரியுமா? 0.07 ஜீரோவில் விட்டுட்டு போன பொருளாதாரத்தை 4 ஆண்டுகளில் இந்தியாவில் எந்த மாநிலமும் தொட முடியாத உயரத்திற்கு உயர்த்தி காட்டிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்ப இயற்றல், ஈட்டல் வந்துருச்சு. காத்தல், ஒரு காத்தல்னா என்ன? பகைவனிடமிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் கொள்ளக்காரனிடமிருந்தும் நம்முடைய வளத்தை பாதுகாக்கணும். 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதியே கொடுக்க மாட்டேன்னு ஒரு கொள்ளைக்காரன் சொன்னான். நீ என்னப்பா சொல்றதுன்னு நீதிமன்றத்துக்கு போனோம், நாடாளுமன்றத்தில் பேசணும், சட்டமன்றத்தில் பேசணும். வேலைக்காகல வீதியில் இறங்கி போராடினோம். அடுத்த 8வது நாள் முடக்கி வைத்திருந்த ஓராண்டு கால நிதியை விடுவித்தார் அந்த கொள்ளைக்காரர். உண்டா? காத்த மீட்டிருக்கோம். அடுத்து வாங்க, கல்வி நிதி கொடுக்கவே மாட்டேன் விடாப்பிடியா இருந்தாப்ல, நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஆர்டிஇ கார்டு 600 கோடியை பெற்றுட்டு வந்திருக்கோம். இப்படியான காத்தல் திட்டங்கள் இந்த அரசிடம் இருக்கிறது. அடுத்தது வகுத்தல். பெற்ற செல்வத்தை வகுத்து கொடுக்கணும். கஜானால பூட்டி வச்சுட்டா அது ஒண்ணும் கிடையாது. 2020ஆம் ஆண்டு அந்த ஆட்சி விட்டுட்டு போகும் பொழுது தமிழ்நாட்டில் சமூக நல திட்டங்களுக்கான முதலீடு 95,000 1 லட்சம் கோடி. இன்னைக்கு 2025இல் 1,59,000 கோடி, ஏறக்குறைய 1,60,000 கோடி. 5 ஆண்டு காலத்தில் 60,000 கோடி சமூக நல திட்டங்களின் முதலீட்டை அதிகப்படுத்திய ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அப்ப இயற்றலும், ஈட்டலும், காத்தலும், காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்கிற பொருளாதார சிந்தனை பொருந்தி போகக்கூடிய ஒரே மாடல் திராவிட மாடல். வேற எதுவும் கிடையாது. 1958 பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஒரு கடிதம் எழுதுறார். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்கிற முழக்கம் அந்த கடிதத்தில் தான் வருகிறது. அந்த கடிதத்தை படிச்சு பார்த்தோம்னு வச்சுங்க, இன்னைக்கு ஒரு ஜென் செட்டு கிட்ட கொடுத்து அதை படின்னு சொன்னோம்னா, என்னப்பா இப்படி கதறி இருக்காரு அப்படிமா, என்னப்பா இப்படி அந்த குரூப் இல்ல, உண்மையிலேயே அறிவான ஜென் செட்டு கிட்ட கொடுத்தா கூட என்னப்பா இப்படி அழுதுருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுன்னு 58 அண்ணா எழுதியது ஒரு கண்ணீர் கடிதம். என் நாட்டை, என் மாநிலத்தை, என் மக்களை இப்படி பாடா படுத்துறீங்களேன்னு அழுது எழுதிய கடிதம். அதே அண்ணா 1968 ஜப்பான் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு ஹாங்காங்ல ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. மைக்க பார்த்தா ஓமை காட்னு சொல்லிட்டு ஓடக்கூடியவனெல்லாம் தலைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஹாங்காங்ல போய் பேட்டி கொடுத்தார் பேரறிஞர் அண்ணா. அந்த பேட்டியில கேட்கிறார்கள், நீங்கள் தனிநாடு கேட்டீர்கள் அல்லவா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. எப்ப? 68 முதலமைச்சர் ஆன பிறகு. அப்ப அண்ணா பதில் சொல்கிறார், அந்த கோரிக்கையை நாங்கள் கைவிட்டு விட்டோம். இப்போது எங்கள் இலக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவது. 68 அண்ணா சொன்னார். 58 அண்ணா அழுதார். 68 அண்ணா சவால் விட்டார். சொன்ன சவாலை 2026ஆம் ஆண்டு நிறைவேற்றி காட்டியிருக்கிறது கழகம். இன்னைக்கு இந்தியாவில் உணவு உற்பத்தி நாம தான் முதல்ல, லெதர் உற்பத்தி நாம தான் முதல்ல, காலனி உற்பத்தி நாம தான் முதல்ல, டெக்ஸ்டைல் நாம தான் முதல்ல, ஆட்டோமொபைல் நாம தான் முதல்ல, கல்வி நாம தான் முதல்ல, சுகாதாரம் நாம தான் முதல்ல. இப்படி பட்டியலிட்டு கொண்டே போகலாம். என்ன அர்த்தம்? 58 அழுத ஒரு கட்சி, 68 சவால் விட்ட ஒரு கட்சி 2026 சாதித்து காட்டியிருக்கிறது. தெம்போடு சாதித்து விட்டோம் என்கிற கர்வத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு 2 டேக்அவே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, திராவிட பொருளாதாரத்தை நாம் நிகழ்வுகளாக, சம்பவங்களாக, ஸ்கீம்களா பேசிட்டே இருக்கோம். எப்படி திராவிட இயக்கத்தில் யாரும் செய்யாத மகத்தான சாதனையை இளைஞரணி 1200 பக்கங்களில் செய்து முடித்திருக்கிறதோ, அதே போல திராவிட பொருளாதாரத்தை தத்துவமாக்கக்கூடிய முயற்சி மேடையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களால் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கிறது. அதை முழுமை அடைகிற வகையில் ஒரு முழுமையான பொருளாதார ஆவண தொகுப்பை இளைஞரணி கொண்டு வருவதற்கான முயற்சியை எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையோடு, பொருளாதாரத்தை அரசியல் களத்தில் அதிகம் பேசி வெற்றி பெற்ற இயக்கம் நாம் தான். நம்முடைய இளம் பேச்சாளர்களுக்கு அது குறித்த கூடுதல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எளிய மக்களிடம் எளிய மொழியில் பொருளாதாரத்தை பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கிற 2வது கோரிக்கையும் வைக்கிறேன். வள்ளுவர் கோட்டம் குறித்து பேராசிரியர் சொன்னார்.
வள்ளுவர் கோட்டத்திலே தன்னுடைய பெயரை பதிக்க வேண்டும் என்பது பல பேருக்கு ஆசை. முத்தமிழறிஞர் கலைஞருக்கு அது ஒரு ஏக்கம். ஏன்னா அவர் பார்த்து பார்த்து செதுக்கின வள்ளுவர் கோட்டம். இந்த வள்ளுவர் கோட்டத்திலே அவர் பெயர் கிடையாது. அதனால் தான் 1989 பதவியேற்ற பிறகு பதவியேற்றதற்கு ஒரு கல்வெட்டு வைத்தோம். அந்த கல்வெட்டு நீங்க வெளில போனீங்கன்னா தெரியும். அதற்கு பிறகு இன்றைக்கு 2025 இந்த வள்ளுவர் கோட்டத்தை புனரமைத்து புதுப்பித்து நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்தை எல்லாம் மாற்றி முத்தமிழறிஞர் கலைஞருடைய கொள்கைக்கும் ரத்தத்திற்கும் வாரிசாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு கல்வெட்டு வைத்திருக்கிறோம். புரட்சி நடிகருக்கும் ஒரு ஆசை, தனக்கும் கல்வெட்டு வேணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஒன்றும் இல்லை, வெளில போனீங்கன்னா தெரியும். இந்த அரங்கத்துக்கு பேக் சைடு ஒரு கல்வெட்டு இருக்கும். அன்னை தெரசா சென்னை வந்த போது மரம் நடும் விழா நடைபெற்றது. அந்த மரம் நடும் விழாவிற்கு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையேற்றார் அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த மரம் இல்லை, வச்ச மரம் இல்லை, ஆனா அந்த கல்வெட்டு இருக்கு. ஆக வள்ளுவர் கோட்டத்தில் தன் பெயரை பதிக்க வேண்டும் என்பது பல பேருக்கு ஆசை, பல பேருக்கு ஏக்கம். ஆனால் திராவிட இயக்க வரலாற்றில் பொன்னான 2 நாட்களை உருவாக்கி வள்ளுவர் கோட்டத்தின் வரலாற்றில் தன்னுடைய பெயரை பதித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியும் இந்த இயக்கத்தின் இளம் தலைவரும். அந்த வரலாற்றோடு நாம் செல்வோம். நன்றி, வணக்கம்.